மனிதன் மடிந்த பின் இதே போல அவனுடைய சத்தை சில மரம் செடி கொள்கைகள் எடுத்துக் கொள்கின்றது. இன்றும் பார்க்கலாம், நாய்களை அடித்து அதை கீழே பதைத்து அதன் மேலே நீங்க செடிகளை வளர்த்தால் அது கொழு கொழு என்று வரும். ஆனால் அதே சமயத்தில் அந்த மசப்பிடித்த நாயாக இருந்து அதிலே பதைத்து வைத்திருந்தால் அதிலே கனியை காய்ச்ச பின் அதை யாரால் உட்கொண்டாங்களோ அதனுடைய பரம் வரும் போது இவர்கள் மசப்பிடித்தவர் போலவே ஆகிவிடுவார்கள். இதே போன்ற ஒரு உருவம் பெற்ற பின் பல தாவர இனங்களை உணவாக உட்கொண்டு வந்த பின் இதை எப்படியெல்லாம் மலைப்பகுதிகளில் தாவர இனங்கள் உருவாகின்றது என்பதனை காடு வழிகள் அழைத்து சென்று அவங்க எல்லாம் போகும்போது சாப்பாடு மிக ஒண்ணுமில்லை, அவரோட போயிட்டே இருக்க வேண்டியது. அவர் சொல்லியாச்சுன்னா போயிட்டே இருக்க வேண்டியது. அவர் காண்பிக்கும் நிலையெல்லாம் நாம் அறிந்து கொண்டும் அவருடைய செயலாக்கங்களை பார்ப்பதும் இப்படி மலைப்பாங்குகளில் ஆரம்ப காலத்தில், ஏனென்றால் அங்கங்கே மடிந்து வரும் யார் பறிப்பது கூட இல்லை. இதை போன்ற சில நிலைகள் மாறி தாவர இனங்களில் கலந்து தாவர இனங்களுக்கு வீரிய சக்தி ஆகின்றது. அதையே வைத்து அந்த தாவர இனங்களை வைத்து சில உணர்வுகளை ஒளிப்பெற்ற பின் பதிவாகின்றது. இன்றும் மறைவு பூண்டு என்ற ஒரு செடி உண்டு. அதில் நீங்க அந்த செடி வீட்டிலே வளர்த்தா போறோம், மேலே மிதித்தால் உங்க நினைவே இருக்காது. இதுதான் இன்று மலை பகுதியில் உள்ள புலையர்கள் அதை தோண்டி எடுத்து சில மந்திர வேலைகளுக்கு பயன்படுத்துவர். அதே சமயத்தில் இவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் மனிதன் மடிந்திருந்தால் அத்தகைய செடிகளில் இந்த உணர்வுகள் நிலைகளும் வரும். இப்படியெல்லாம் அந்த காலங்களில் எப்படி மலைப்பகுதியில் தாவர இனங்கள் உருமாறியது, மனிதன் அல்லது மற்ற உயிரினங்கள் உருவான பின் மடிந்த பின் அங்க தசைகளில் வரப்படும் போது தாவர இனங்களில் எப்படி இணை சேர்க்கை வந்தது, இதை உணர்வு வீரியத்தன்மை வந்தது. அதே இதை எடுத்து மருந்தாக பயன்படுத்தினால் மனித உடலுக்குள் பல தீமைகளை போக்கக்கூடிய வல்லமையும் பெறுகின்றது. இன்று சில தாவர இனங்கள் உண்டு. அதிலே இந்த மனிதன் அல்லது மனிதன் அங்கே மடியப்பட்டு அந்த மடிந்த நிலையில் கொண்டு அதன் உணர்வு ஒரு தாவர இனத்தில் சேர்த்திருந்தால் அந்த தாவர இனத்தின் நிலையிலிருந்து மனம் வெளிப்பட்டு இன்னொரு பக்கம் ஒரு புலியோ அல்லது ஒரு விஷத்தன்மை கொண்ட செடிகள் பதிந்திருந்து இதிலிருந்து உறிஞ்சப்பட்ட இந்த உணர்வுகள் அதிலிருந்து வெளிப்படும் காத்தினை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து இரண்டும் மோதலாகி ஒரு வித்தாகி அந்த உணர்வின் தன்மை அங்கே ஆனால் அந்த செடியிலிருந்து வரக்கூடிய இந்த மனத்தை நீங்கள் ஒரு மனிதன் நுகர்ந்தால் அல்லது மேல்பாகம் பூசினால் கேன்சர் என்ற நிலையில் ஊடுருவப்பும் போது அந்த விஷத்தை அப்படியே கரைத்து விடுகின்றது. மேலே பூசினால் போர் இத்தகைய நிலைகள் அன்றும் மனிதனுக்கு அந்த கேன்சரை நீக்க இத்தகைய நிலைகளை செய்தன.